السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. قال نبينا صلى الله عليه وسلم: من أحب لقاء الله أحب الله لقاءه، ومن كره لقاء الله كره الله لقاءه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, ஒரு கேள்வியோடு என்னுடைய உரையை துவங்க ஆசைப்படுகிறேன். மனிதர்களாகிய நாம் நமக்கு சொந்தமான, நமக்கு உரிய ஒன்றை நாம் பயன்படுத்துவதை விட மற்றவர்கள் அதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். எனக்குள்ள ஒன்று, எனக்கு சொந்தமான ஒன்று, அதை நான் பயன்படுத்துவதை விட என்னை சுற்றி உள்ளவர்கள், என்னை அறிந்தவர்கள், என் உறவுக்காரர்கள் அதிகம் அதை பயன்படுத்துவார்கள். அது என்ன? மாணவர்கள் குளிக்கிறாங்க. நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, பயான்லி எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சாண்டு அழகா சொல்லிட்டாங்க. என்னுடைய பெயர், எனக்குரிய பெயர், எனக்கு சொந்தமான பெயர், அதை நான் பயன்படுத்துவதை விட மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவார்கள். என் பேர் இம்தாதுல்லா. நான் எப்பொழுதும் இம்தாதுல்லா என்று சொல்லிக் கொண்டே இருப்பேனா? இல்லை, நான் என்றுதான் சொல்வேன். ஆனால் அந்த பெயரை என்னை சுற்றி உள்ளவர்கள், என்னை அறிந்தவர்கள், என் உறவுக்காரர்கள் அதிகம் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் உலக வாழ்க்கை. எனக்கு சொந்தமானது, எனக்கு உரியது, அதை நான் அதிகம் பயன்படுத்த மாட்டேன். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்கிறார்கள், தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். யா புனைய லா தத்ரி மஸ்முக கதா. யா புனைய, என் அன்பு பிள்ளையே, அன்பு செல்வமே, லா தத்ரி மஸ்முக கதா, நாளைக்கு ஒரு பெயர் என்னவென்று உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால், உன் பெயர் அடுத்த நிமிடம் உனக்கு தெரியாது. இப்பொழுது என் பெயர் இம்தாதுல்லா, என்னை அழைப்பவர்கள் அந்த பெயரை சொல்லி அழைக்கலாம். அவர் எனக்குள்ள தன்மை ஆலிம், அதை சொல்லி அழைக்கலாம். அதை எனக்குள்ள பொறுப்பு, பதவி, முதல்வர், அதை சொல்லி அழைக்கலாம். ஆனால் நாளை
என் பெயர் இம்தாதுல்லாவாக இருக்குமா? நாளை என் பெயரை ஆலிம் என்று அழைப்பார்களா? நாளை என் பெயரை முதல்வர் என்று அழைப்பார்களா என்று நிச்சயமில்லை. காரணம், நாளை நான் மரணித்து விட்டால் என் பெயர் இம்தாதுல்லா இல்லை, என் பெயர் ஆலிம் இல்லை, என் பெயர் முதல்வர் இல்லை. மாறாக அன்று முழுவதும் என்னை அழைப்பதெல்லாம் மையத் மையத் ஜனாசா என்றுதான் நான் அழைக்கப்படுவேன். என் பெயர் எனக்கு சொந்தமில்லை, என் பெயர் அடுத்த நிமிடம் மாறலாம். இதுதான் உலக வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை. இந்த வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டு நமக்கு எதுவும் சொந்தமில்லை என்ற சூழ்நிலையில் மனிதனுடைய மனோபாவம், மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது? நான் 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 அன 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 நான் தான் சாதித்தேன், நான் தான் செய்தேன், எல்லாம் எனக்கு சொந்தம், என்னை மீறி எதுவும் நடக்காது என்கின்ற ஆணவம், அகம்பாவம், திமிர் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அப்போது அந்த மனிதன் மரணத்தை மறந்து வாழ்கிறான் என்று அர்த்தம். மரணத்தை நினைவு கொள்கிறவன் என்றைக்கும் நான் என்ற அகங்காரத்தோடு இருக்க மாட்டான், என்னால் நடந்தது என்கின்ற அகங்காரத்தோடு இருக்க மாட்டான், என்னால் தான் முடியும் என்ற ஆணவத்தோடு வாழ மாட்டான். அதனால்தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மா அவங்களுக்கு ஒரு பெண்மணி சொல்றாங்க, அம்மாவே எனக்கு கசாவத்துல் கல், கஸ்வத்துல் கல், ஒரு கல் நெஞ்சமாக நான் இருக்கிறேன், எனக்கு இரக்க குணம் இல்லை, எதிலும் கடுகடுப்பாக, கோபமாக, திமிராக நான் என்ற அகங்காரத்தோடு நடக்கிறேன். இந்த ஆண் என்ற அகங்காரம், இந்த திமிர் என்னை விட்டு போக வேண்டும், அதற்கு ஒரு மருந்து உண்டா என்று கேட்கிறார்கள். மருந்து உண்டா என்று கேட்கிறார்கள். சஃபியா அம்மா சொன்ன அழகான மருந்து என்ன தெரியுமா? அன்பு மகளே, அக்ஸரில் மௌத், நீ மௌத்தை அதிகம் நினைத்துக்கொள், அதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை தூக்கி எறியும், நான் என்ற திமிரை தூக்கி எறியும். நீ மௌத்தை நினைத்துக் கொண்டிரு. ஆக மரணம் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும், சீர்படுத்தும். இது நிரந்தர உலகம் அல்ல. கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்கு ஜியாரத்துக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் சலாம் சொல்லிவிட்டு கபராளிகளோடு பேசுகிறார்கள். ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சம்பாஷணை, உளவியல் ரீதியான ஒரு பேச்சு, ஒரு உரையாடல் பேசுகிறார்கள். யா அஹ்லல் குபூர் நுஹ்பிருக்கும் பி அஹ்பாரினா அம் துஹ்பிரூனா பி அஹ்பாரிக்கும், கபர்வாசிகளே, எங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா, அல்லது உங்களை பற்றி எங்களுக்கு சொல்கின்றீர்களா? கேட்கிறாங்க. இங்கே இந்த உலகத்துடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அல்லது கபரிலே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் அதை எங்களுக்கு சொல்கின்றீர்களா? அப்ப கபரிலிருந்து அசரீரி சப்தம் வந்துச்சான். யா அமீரல் முஃமினீன் துஹ்பிருனா, முதல்ல நாங்கள் மரணித்து விட்டு மரணமடைந்து எங்களை குளிப்பாட்டி கபரிட்டு எங்கள் உறவுகள் சொந்தங்கள் எங்களை அடக்கம் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே என்ன நிலைமை அதை சொல்லுங்கள். அலி ரலியல்லாஹு அற்புதமாக பேசுகிறார்கள். அப்படியா, மரணமடைந்தீர்கள், உங்கள் மனைவிகள் அழுதார்கள், உங்கள் பிள்ளைகள் அழுதார்கள், உறவுகள் சொற்றி நின்றார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? அஸ்வாஜுக்கும் கது ஜுவிஜத், நீங்கள் மரணமடைந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு உங்கள் மனைவிமார்கள் இத்தாவுடைய காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு தேவை இன்னொரு வாழ்க்கை. உங்கள் மனைவிமார்கள் இன்னொரு கணவனை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் உலகத்திலே ஒரு கால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தாலும் உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் உங்கள் மனைவி என்று சொல்ல முடியாது, அது இன்னொருக்கு சொந்தமானது. இதுதான் உங்கள் வாழ்க்கை. அம்பாளுக்கும் கது குசிவத், உங்கள் பெயரில் உள்ள சொத்துக்கள் எல்லாம்
நீங்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு உங்கள் வாரிசுக்காரர்கள் பங்கு வைத்துக் கொண்டார்கள், உறவுகள் எடுத்துக் கொண்டார்கள், உரிமைக்குரியவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். ஒரு கால் மையப்புகளே, நீங்கள் உயிரோடு இந்த உலகத்துக்கு வந்தால் உங்கள் வீடு உங்களுக்கு சொந்தமில்லை, உங்கள் கடை உங்களுக்கு சொந்தமில்லை, உங்கள் சொத்து சோர்கள் உங்களுக்கு சொந்தமில்லை, வேறு ஒருவரின் பெயரிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அம்மல் மனாதில் அல்லத்தி மனைத்தும், நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் பார்த்து பார்த்து கட்டினீர்களே வீடு, அழகாக கட்டினீர்கள், இந்த மாடல்ல இருக்கணும், மலேசியா மாடல்ல இருக்கணும், சிங்கப்பூர் மாடல்ல இருக்கணும், அபுதாபி மாடல்ல இருக்கணும் என் வீடு என்று பார்த்து பார்த்து கட்டினீர்களே, அந்த வீடு நீங்கள் மரணமடைந்ததற்கு பிறகு உங்கள் வாரிசுக்கு மாற்றப்பட்டது. அந்த வாரிசு செலவழித்து அந்த வீட்டை இன்னொருத்தனுக்கு விட்டுவிட்டால் நீங்கள் வந்து என் வீடு என்று சொன்னாலும் அதை ஒரு நாள் தங்குவதற்கு கூட உங்களுக்கு அங்கே இடமில்லை. காரணம், யாரோ ஒருவர் வாங்கி தங்கி இருப்பார். இதுதான் உங்களுடைய நிலைமை. இப்ப அலிவலி எல்லாம் கேட்கிறாங்க, சரி நாங்க மரணம் அடைந்ததற்கு பிறகு நீங்க உள்ள அடக்கம் பண்ணிட்டீங்க, உங்க மனைவிமாவுடைய நிலைமை இப்படி இருக்கு, பிள்ளைகளின் நிலைமை இப்படி இருக்கு, சொத்துக்கள் நிலைமை இப்படி இருக்கு, உங்க கபருடைய நிலைமை எப்படி இருக்கு? காரணம், இந்த பள்ளிக்குள் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் வருகின்ற பொழுது கபர்வாசிகளுக்கு சலாம் சொல்லாமல் நாம் வர முடியாது, கபர்களை பார்க்காமல் வர முடியாது, கபர்களை ஜியாரத் செய்யாமல் வர முடியாது. மௌத்தை நினைவிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் இந்த பள்ளி இருக்கிறது. அப்ப கபர்வாசிகள் சொன்னார்களாம், எங்க நிலைமை பரிதாபமா இருக்கு. காரணம், நான் மரணமடைந்ததற்கு பிறகு என் பிள்ளைகள் குளிப்பாட்டி புதிய ஆடை வாங்கி அணிவித்து கண்ணியமாக அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அடக்கம் பண்ணியதற்கு பிறகு எங்களுடைய கஃன்கள் எல்லாம் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது, துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, கேள்வி நடத்தி கேட்பதற்காக வந்த மலக்குகள் அவங்களுடைய பயங்கரமான தோற்றம், பயமுறுத்தக்கூடிய தோற்றம், அந்த தோற்றத்தை பார்த்து நாங்கள் திகைத்து போய், நீங்க அடக்கம் செய்கின்ற பொழுது எங்க தலைக்கு சீக்கா போட்டு சோப்பு போட்டு குளிப்பாட்டி அதை சீவி அழகா கபூர்ல வச்சிங்க. ஆனால் அந்த மனத்தின் பயங்கரமான கோரமான காட்சியை திகைத்து போய் பயந்து போய் நாங்கள் திடுக்கிட்டோம், எங்கள் கபறுகள் துண்டிக்கப்பட்டது, எங்கள் முடிகள் எல்லாம் பரட்டையாக ஆக்கப்பட்டது. இப்ப வந்து பார்த்தா என் பிள்ளை என்னை பார்த்தாலே அவனுக்கு சலாத்துல் ஜனாஸா ஃபர்ல் கிஃபாயா சொல்லணும், பயந்து போய் விடுவான். என் தோட்டத்தை பார்த்து அடக்கம் செய்தீர்கள், அதற்கு பிறகு குத்தியத்து ஜுனூன், நான் பாவி, உலகில் வாழும் காலத்தில் தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, குர்ஆன் ஓதவில்லை, ஹலால் ஹராமை பேரவில்லை, ஜகாத் கொடுக்கவில்லை, வாய்ப்பிருந்து ஹஜ் செய்யவில்லை, உண்மை சொல்லி வியாபாரம் செய்யலாம், பொய் சொல்லி வியாபாரம் செய்தேன், எல்லா திருட்டுத்தனங்களையும் செய்தேன். எனவே என்று தோள்கள் எல்லாம் அப்படியே கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் எங்க நிலைமை. யோசித்து பாருங்கள், நீங்கள் பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு உயிரோடு இருக்கின்ற நாம், மரணித்துவிட்ட உறவுகள், இந்த ரெண்டு நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமாவது உள்ளத்திலே வரும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மரணம் எல்லோருக்கும் வரும், யாரும் தப்பிக்க முடியாது. தப்பித்தவர்கள் உலகில் யாரும் இல்லை, தப்பிப்போம் என்று சவால் விட்டவர்கள் யாரும் உலகிலே இல்லை. அவன் ஆலிமாக இருந்தாலும் ஆலிம் அல்லாமல் இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் பாவனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், முதியோராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், மௌத்து யாரையும் விட்டு வைக்காது. ஆனால் அந்த மரணம் எப்படி வரணும், நாம் எப்படி வருவதற்கு ஆசைப்படணும்? நல்ல மரணம், சந்தேகமில்லை. தொழுது கொண்டிருக்கிறார், ரூஹ் பிடியப்படுகிறது. நீங்க நிலைமை என்ன தெரியுமா,
வலது பக்கம் சலாம் கொடுத்து விட்டு இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நம் உயிர் பறிக்கப்படுகிறது. உத்தரவாதம் இல்லை. வலது பக்கம் சலாம் கொடுத்து விட்டேன், இடது பக்கம் சலாம் கொடுப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. நோன்பு வைத்திருக்கிறேன், மௌத் வருகிறது. குர்ஆன் ஓதுகிறேன், மௌத் வருகிறது. எல்லாம் சரி, நல்ல மௌத்துக்கான அடையாளம். ஆனால் மௌத்துடைய சுன்னத் என்ன தெரியுமா? தன் மனைவியின் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு, தன் மனைவியின் மடியிலே படுத்துக் கொண்டு, தன் மனைவி அருகில் இருக்க மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு யாருடைய ரூஹு பிரிகிறதோ அவன் கொடுத்து வைத்தவன், கொடுத்து வைத்தவன். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற பொழுது தன் அன்பு மனைவி ஆயிஷாவின் நெஞ்சிலே சாய்ந்திருந்த அந்த நேரத்தில் தான் அவருடைய ரூஹு பிரிந்தது. அது ஒரு சுன்னத். அப்படி ஒரு மரணம் வறுமையானால் உண்மையிலேயே அந்த ஆண்மகன் கொடுத்து வைத்தவன், பாக்கியசாலி. பக்கத்திலே கட்டிய மனைவி இருக்க வேண்டும். அவள் கையை பிடித்துக் கொண்டு அவள் சொல்கின்ற ஆள்களை கேட்டுக்கொண்டு அப்படியே ரூஹு பிரிகிறதே, அவன் கொடுத்து வைத்தவன். காரணம், பெருமானாருடைய சுன்னத்தும் கூட. கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா மரண படுக்கையில் இருக்கிறார்கள். பக்கத்தில் அவருடைய அன்பு மனைவி அழுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், ஏன் அழுகிற? வா ஹசனா, கை சேதமே, என் அன்பு கணவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது. வா ஹசனா என்று பிலால் ரலியல்லாஹுடைய அன்பு மனைவி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அழுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க மனைவியை பார்த்து, லா தபுக்கி, அழாதம்மா, அழாத. ஏன்? அன்பு கணவரே, என்னை திருமணம் முடித்து என்னை கண் கலங்காமல் வைத்து என் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்து என் ஆசைகளை நிறைவேற்றி எனக்கு பிள்ளை செல்வங்களை தந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை சமுதாயத்துக்கு முன் தந்த நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றீர்களே, அழாமல் எப்படி இருக்க முடியும்? அழாமல் எப்படி இருக்க முடியும்? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அழு, நான் வேணாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வா ஹசனா, கை சேதமே, எனக்கு வந்த கவலையே என்று சொல்லி அழாது. மாறாக மா ஃபரஹா, சந்தோஷமே, மகிழ்ச்சியே என்று சொல்லிக் கொண்டு அழு என்றார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு அந்த நிலைமை வந்து மனைவி பக்கத்தில் இருந்து அவ அழுக, நம்ம அழாதமா சந்தோஷம் சொல்லுமா அப்படின்னா, இஸ்ராயல் ரூஹ வாங்குறதுக்கு முன்னால அவ ரூஹ வாங்கிடுவான். இஸ்ராயல் வாங்குறதுக்கு முன்னால அவ ரூஹ வாங்கிடுவான். என்ன வார்த்தை! பிலால் ரலியல்லாஹுடைய மனைவிக்கு புரியவில்லை. நான் கவலையால் அழுகிறேன், வா ஹசனா, கவலையே என்று சொல்கிறேன். ஆனால் அன்பு கணவர் பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அன்பு மனைவியே, வா ஹசனா, கவலையே, துக்கமே என்று சொல்லாதே, வா ஃபரஹா, சந்தோஷமே என்று சொல். கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்ல சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்திலே என் ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. ஆனா உரீது அன் அல்கா ஹபீபி, நான் என்னுடைய நேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண போகிறேன். இன்னும் சில நிமிடங்கள் ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால், அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், என் கபருக்கு பெருமானார் காட்சி வருவார்கள். பெருமானாரை காட்சிப்படுத்தப்படும். மலக்கு கேட்பார், மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இதோ இங்கே காட்சியளிக்கிறாரே, இவர் விஷயத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், பெருமானாரை பார்க்க வேண்டும். அது கபரிலே அந்த காட்சி கிடைக்கும். அதற்கு பிறகு மகசரிலே பார்க்க வேண்டும், சோளத்திலே அவரோடு இருக்க வேண்டும். அந்த ஆசைக்காகத்தான் நான் மரணத்தை நேசிக்கிறேன் என்றார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. நமக்கு எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹை பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, இருக்கு. சரி, நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்தா கனவுல வரலை, நினைவுலேயும் வரலை. மௌத்தா பணத்தை வருவாங்க,
மனைவிட்ட போய் நீ ஜும்மாவில் பயான் பண்ணார் ஆலிம்சா, ஆனால் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாட்ட மௌத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் அப்படிங்க இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இதைத்தான் நம்ம நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்ணியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்தை பற்றி ஒரு அறிக்கை சொல்கிறார், அல் மௌத்து ஜஸ்ருல் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். மரணம் என்பது ஒரு பாலம். அந்த பாலம் ஒரு ஹபீபை இன்னொரு ஹபீபின் பக்கம் சேர்த்து வைக்கும். நான் ஹபீப் நபியின் மீது காதல் கொண்டவனாக இருந்தால், நேசனாக இருந்தால், நான் ஹபீப் பெருமானார் ஹபீப். இந்த மௌத்து ஹபீபான என்னை இன்னொரு ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு ஒரு பாலமாக அமையும். ஆனா நம்ம சீக்கிரம் விரும்ப மாட்டோம். மௌத்தையும் கேட்கக்கூடாது, மௌத்தையும் கேட்கக்கூடாது, ஆனால் விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் என்றால் எதற்கும் தயார் நான். இந்த நிலையில் இந்த நிமிடத்தில் இஸ்ராயில் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் போறார் என்று கூப்பிட்டால் அலைக்கும் சலாம் என்று சந்தோஷத்தோடு சொல்லிக் கொண்டு போகின்ற மனோநிலை யாருக்கு இருக்கிறது? அலைக்கும் சலாம், உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன், வாங்கள் போகலாம் என்று சொல்கின்ற ஆற்றலும் சக்தியும் திராணியும் யாருக்கு இருக்கு? இருக்கு, நல்லோர்களுக்கு இருக்கு, இறை நேசர்களுக்கு இருக்கு, எல்லோருக்கும் இல்லை. கண்ணியமானவர்களே, பிலால் ரலியல்லாஹுடைய ரூஹ், ரசூலுல்லாஹுடைய ரூஹ் அன்னை ஆயிஷாவின் மடியிலே பிரிகிறது. பிலால் ரலியல்லாஹுடைய ரூஹ் அவருடைய மனைவியின் அருகிலே உரையாடலோடு பிரிகிறது. இன்னொரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா, ஆச்சரியமாக இருக்கு. அவர்கள் மனைவியோடு ஒரு பயணம், பாலைவன பயணம். நோய்வாய்ப்படுகிறார்கள், மரணம் நெருங்குகிறது, மரணத்துடைய அடையாளங்கள் வந்துவிட்டது. அந்த மனைவி அழுகிறார்கள். அபூதர் கேட்டாங்க, ஏமா அழுகிற? அன்பு கணவரே, நீங்கள் பிரிய போகின்றீர்கள், அது ஒரு கவலை. ஆனால் இன்னொரு கவலை என்றால், இது பாலைவனம், ஆள் நடமாட்டம் இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லை. உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் உங்களை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்ய வேண்டும். நான் மட்டும்தான் இருக்கிறேன், கஃனிடுவதற்கு கூட துணி இல்லை. உங்களை நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் உங்கள் ஜனாசாவை நான் என்ன செய்வது? எப்படி குளிப்பாட்டுவது? எப்படி அடக்கம் செய்வது? உதவிக்கு யார் இருக்கா? கஃனுக்கு எங்கே? மனைவி அழுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்பு மனைவியே, கவலைப்படாத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகம் என்னை பற்றி சொன்னார்கள். என்ன வாசகம் தெரியுமா? தபூக் யுத்தம். தபூக் யுத்தம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வருகின்ற யுத்தம். சஹாபாக்கள் அவருடைய வாகனங்களை ரெடி செய்து கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். அபூதர் ரலியல்லாஹு தன்னுடைய ஒட்டகத்தை தயார் செய்து புறப்படுகிறார். ஆனால் அந்த ஒட்டகம் பலகீனமான ஒட்டகம், ரொம்ப சுலோவா போகுது. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் போக வேண்டிய எல்லைக்கு போய் சென்று விட்டார்கள். இவரால் வேகமாக போக முடியவில்லை. யோசிக்கிறார், சட்டர தன்னுடைய பொருட்களை எதிர்த்தும் முதுகிலை சுமந்து கொண்டு ஒட்டகத்தை விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார். பெருமானார் கேட்கிறார்கள், அபூதரே, ஏன் லேட்டாக வருகின்றீர்கள்? எல்லோரும் வந்து விட்டோம், ஒரு கடுமையான யுத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள், நாம் பலகீனமாக இருக்கிறோம், இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும். மதீனாவிலே அறுவடை நேரம், பேரித்தம் அறுவடை நேரம், எல்லாத்தையும் விட்டு போட்டு சஹாபாக்கள் வந்திருக்காங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் கொஞ்சம் பலகீனமானது, ரொம்ப மெதுவாக நடந்துச்சு, விட்டு போட்டு வந்துட்டேன், தனியாக தான் நான் வந்தேன். அந்த சஹாபியை பார்த்து பாராட்டணும்ல. ஒட்டகம் பலகீனமா இருக்கு, அப்படி திரும்பி ஊருக்கு போயிருக்கலாம். நம்முடைய நம்ம ஈமான் அப்படிதான் இருக்கும், நம்முடைய ஈமான். ஆனா அந்த சஹாபி ஒட்டகத்தை விட்டு விட்டு தன்னுடைய பொருட்களை முதுகிலே சுமந்து கொண்டு பாலைவனத்தில் தனியாக நடந்து வருகிறார், சிரமப்பட்டு வருகிறார். மதீனாவிலே அறுவடை செய்யக்கூடிய விவசாயம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கு, அத்தனையும் போச்சு.
விட்டுட்டு வந்தாச்சு, தனியா வர்றார், சிரமப்பட்டு வர்றார். அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் பாராட்டல ஒரு வார்த்தை சொன்னார்கள், அபூதரே எம்சி வஹதா. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், தனியாக வந்தார், யமூத்து வஹதா, அவர் தனியாகத்தான் மௌத்தாகுவார். இந்த தபூக் யுத்தத்துக்கு தனியாக வந்தார், தனியாகத்தான் மௌத்தாகுவார், யுவாத்து வஹதா, தனியாகத்தான் எழுப்பப்படுவார். அந்த சஹாபிக்கு ரொம்ப வருத்தம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க? நான் தனியா மௌத்தாகி இருந்தா என்னை யார் அடக்கம் செய்வான்? என்னை யார் கஃனிடுவான்? என்னை யார் குளிப்பாட்டுவான்? என்னை யார் அடக்கம் செய்வான்? அந்த சிந்தனை எல்லோருக்கும் வரும். அபூதர் நினைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறேன், நான் தனியாக நடப்பேன், தனியாக மரணிப்பேன், தனியாக எழுப்பப்படுவேன் என்றால் எனக்கு அர்த்தம் புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதரை கவலைப்படாதே, ஒரு கூட்டம் முஸ்லிம்களுடைய கூட்டம் வரும், அந்த கூட்டம் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும். அபூதர் ரலியல்லாஹு மனைவி அழுகிறார்கள், எப்படி அடக்கம் செய்வது? ஆள் இல்லை, கஃன் இல்லை. அப்ப அபூதர் சொன்னாங்க, பெருமானாருடைய சொன்ன வாக்கு பொய்யாகாது, நான் தனியாக நடப்பேன், தனியாக மரணிப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு இஸ்லாமிய குழு வரும், அதை உங்களை அடக்கம் செய்வார்கள். நல்லா பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு மனைவி ஒரு வெள்ளை துண்டை எடுத்து குச்சியை கட்டி மேலே அசைக்கிறார்கள். அந்த அசைப்பை பார்த்து ஒரு கூட்டம் வருகிறது. பார்த்தால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்லுச்சு, என் கணவர் மௌத்தாயிட்டார், அதுக்கு மரணம் வந்துருச்சு, மௌத்தாயிட்டாரு, அடக்கம் செய்யணும், தனியா இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அன்பு சகோதரியே கவலைப்படாதே, உங்கள் கணவரை பற்றி தபூக் யுத்தத்திலே பெருமானார் சொன்னார்கள், உங்கள் கணவர் தனியாக நடப்பார், தனியாக மரணிப்பார், ஆனால் அந்த மரணத்தை அடக்கம் செய்வதற்கு ஒரு இஸ்லாமிய குழு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொன்னார்களே, அந்த இஸ்லாமிய குழு நான் தான். கவலைப்படாதம்மா, நான் ஏற்றுக்கிறேன். எல்லாத்தையும் செய்து முடித்தார்கள். இங்கே நான் சொல்ல வருவது, பெருமானாரின் மரணம் தன் அன்பு மனைவியின் மடியிலே ஏற்பட்டது. பிலால் ரலியல்லாஹுடைய மரணம் தன் அன்பு மனைவியின் ஆறுதலோடு ஏற்பட்டது. அபூதர் ரலியல்லாஹுடைய மரணம் அவருடைய மனைவியின் ஆறுதலோடு ஏற்பட்டது. என்றால் ஒரு மனிதனுக்கு நல்ல மரணம் என்பதிலே ஒரு அடையாளம், கட்டிய மனைவியின் அருகிலே இருந்து அவள் மடியிலே சாய்ந்து வரக்கூடிய மரணம் இருக்கிறதே, அற்புதமான மரணம். ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். சமீபத்தில் அரபி ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி படித்தேன். கணவன் மனைவி ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வருகிறார்கள். பக்கத்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் காரிலே வந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல இரவு நேரம் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து தங்கியிருக்கிறார்கள். இரவு நேரம், நடுநிசி நேரம், மழை அதிகமாக திடீரென பெய்கிறது, வெள்ளம் வீட்டுக்குள் வருகிறது. கணவன் எழுந்து விட்டான். எழுந்து மனைவியை தயார்படுத்துகிறான். வெள்ளம் வந்துருச்சு, சீக்கிரம் போக, வெளியே போய் எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம், எழுந்திரி என்கிறான். அந்த மனைவி தூக்க கலக்கத்தில் எழுந்திருக்கிறார். தூங்குகின்ற போது சாதாரண ஆடையில் தான் மனிதன் தூங்குவான். அதை கணவன் மனைவி என்கின்ற போது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த அன்பு மனைவி எழுந்திருத்து தூக்கத்திலே தன் ஆடைகளை சரிந்து கொண்டு, குறிப்பாக தன் ஹிஜாபை தேடுகிறார், தன் புர்காவை தேடுகிறார். கணவன் கேட்கிறான், வெள்ளம் நெருங்கிவிட்டது, வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்து விட்டது, இன்னும் மழை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, வெள்ளம் அதிகமாகலாம், ஆபத்து இருக்கிறது, இந்த நேரத்தில் போய் ஹிஜாபை தேடுகிறாயா? ஹிஜாபை தேடுகின்ற நேரமா இது? எல்லோருக்கும் சாதாரண வரக்கூடிய கோபம். அவள் சொன்னால், லா அஹ்ரு ஜன்ன, நிச்சயமாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியாக மாட்டேன். எதுவரை என்றால், என் மானத்தை, என் கண்ணியத்தை மறைக்கின்ற ஹிஜாபை நான் முழுமையாக அணியாமல் நான் வரமாட்டேன். அதற்காக தூக்கத்திலே தேடி தன் ஹிஜாபை எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டு கதவை திறக்கிறார்கள். ஆபத்து பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஆபத்து பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. கணவன் கோபப்பட்டு கேட்டான், அன்பு மனைவியே, சீக்கிரம் வந்திருந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்க போயிருக்கலாம், நீ ஹிஜாப போடணுங்கிறதுக்காக இவ்வளவு தாமதித்து விட்டாயே, பார் மரணம் நெருங்கி விட்டது என்றான். அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? கணவரே, எனக்கு தெரியும், புது இடம் நமக்கு,
மழை கொட்டுகிறது இரவு நேரம், எப்படி இருந்தாலும் தப்பிப்பதற்கு வழியில்லை என்று நான் உணர்ந்து கொண்டேன். எனவே இந்த மழை வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு நான் மௌத்தானால், மௌத்துக்கு பிறகு கபரிலே அடக்கப்பட்டு எழுப்பப்பட்டு கேள்வி எடுக்கின்ற பொழுது அந்த மலைக்கு கேட்பாரே, மாதா தகூலு பி ஹாதர் ரஜுல், பெருமானாரை காட்சிப்படுத்தி பெருமானாரை காட்டி இவர் விஷயத்தை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்று கேட்கின்ற பொழுது, பெருமானாருக்கு முன்னால் நான் என்னுடைய கண்ணியத்தோடு என் மானத்தை மறைத்து முழுமையான ஹிஜாபோடு பெருமானாரை பார்த்து நான் வழி சொல்ல வேண்டும். பெருமானாருக்கு முன்னால் அரைகுறை ஆணையாக நான் இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு மனுஷரே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது என் உழைப்பை முழுமையாக மறைத்து ஹிஜாபோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் லேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கடைசி ஒரு வார்த்தை கேட்கிறாள். கணவன் அவளை தோளிலே சுமந்து கொண்டு இடுப்பை தாண்டி அந்த வெள்ளத்திலே முயற்சிக்கிறான். இனி முடியாது என்று ஒரு நிலைமை. அந்த மரணம் என்பது சபியாரை எல்லாம் ஐந்தாவனை கேட்டாங்க, இறக்கம் கொள்ள வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், என்ன செய்யணும்? மரணத்தை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் உபயோகித்தார்கள் போல நாளைக்கு என் பேர் என்று நாளைக்கு ஹயாத்தால் தான் என் பேர் இருந்தார்கள். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் மௌத்தானால் எனக்கு உண்டார்கள் ஆணிவில்லை, முதல்வரில்லை, அப்படி யாரும் அழைக்க மாட்டார்கள். நாளைக்கு இதே நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் நான் மைய ஜனாசா நினைக்கலாம். அதுக்கு இந்த வார்த்தை திரும்ப சொல்லியிருக்காரு. திரும்ப சொல்ல முடியல. நாளைக்கு நேரத்தில் நாம் இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் முடிந்து கொண்டு வாழ்கிறால் நாம் கடைசி கருணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலையும் திருச்சி கொடுத்து நடத்திலே மரணிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவானானே என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள்